வணக்கம் நண்பர்களே, கடவுளின் அருளால் எல்லாரும் நன்றாக வாழ்வதற்கு வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஆன்மீக தகவல் பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். நிறைய விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தெரியாமல் தவறுகள் பண்ணுறதுனால அதனால கஷ்டங்களும் வருது. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் என்ன தப்பு பண்ணேன்னு தெரியல, ஆனால் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுறேன், ஏன்னே தெரியலன்னு சொல்லுவாங்க. ஆனால் சின்ன சின்ன விஷயம் நமக்கு தெரியாமலே நம்ம செய்யக்கூடிய தவறுகள் தாங்க. அதனால அந்த மாதிரி தவறுகள் எதுவும் செய்யாமல் இருக்கிறதுக்கு தான் என்னுடைய சேனலில் உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் தர போகிறோம். அதாவது இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வீட்டில் வளைகாப்பு வச்சிருக்கும் போது 3 தினங்களுக்கு முன்னாடி துக்க வீட்டுக்கு போகலாமா அப்படிங்கிறதான் கேள்வி. நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா வளைகாப்பு அப்படிங்கும்போது முன்கூட்டியே நம்ம தேதி குறிச்சிருவோம். ஆனால் நம்மளுடைய நெருங்கிய சொந்தமாக இருக்கட்டும், இல்லை பக்கத்து வீடோ, இல்லை தெரிஞ்சவங்கள யாராக வேணால் இருக்கட்டுமே, அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வீட்டுக்கு போகாமல் இருக்கவும் முடியாது. வளைகாப்புக்கு அப்படின்னு நம்ம தினத்தை குறித்ததுக்கப்புறம் போகலாமா வேணாமா அப்படின்னு நம்ம மற்றவங்க கிட்ட கேள்வி கேட்டோம்னா அவங்கவுங்களுக்கு என்னென்ன தோணுதோ அதெல்லாம் நம்மக்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. வளைகாப்பு அப்படிங்கிறது ஒரு உயிரை சுமந்துட்டு இருக்கிறவங்களுக்கான ஒரு நல்ல காரியம் அப்படின்னே சொல்லலாம் இல்லைங்களா? அதனால இந்த துக்க வீட்டுக்கு நம்ம போகலாமா வேணாமா அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு அதுவே மனசில் ஒரு உறுத்தலாக இருக்கும். அதனால ஏதாவது தாய்க்கோ இல்லை சேய்க்கோ பிரச்சனை வருமா அப்படிங்கிற கவலைகளும் இருக்கும். அந்த கவலைகள்லாம் போக்கலாங்க. என்ன அப்படின்னா வளைகாப்பு முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் துக்க வீட்டுக்கு போயிட்டு வரலாம். அதாவது அவங்களுக்கும் தெரியும் உங்கள் வீட்டில் வளைகாப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக, அதனால அவங்க எதுவும் தவறாக நினச்சிக்கவும் மாட்டாங்க. அதனால வளைகாப்புக்கு நீங்கள் தேதி குறிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த வளைகாப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் தாங்க நீங்கள் துக்க வீட்டுக்கே போகணும். அதுக்கு முன்னாடி தயவு செய்து நீங்கள் போகாதீங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் அந்த துக்க வீட்டுக்கு போயிட்டு நீங்கள் வரும்போது அங்கே இருக்கக்கூடிய நெகட்டிவ் வைப்ரேஷன் உங்கள் கூட தான் வரும். அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் உங்களோட வரும்போது வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கர்ப்பிணி பெண்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது உண்மை. அதனால தயவு செஞ்சு வளைகாப்பு வீட்டில் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த சமயத்தில் போகாதீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா போயிட்டு வரலாம். போயிட்டு வர்றது தான் சிறப்பான ஒரு பலன்களை தரும். அதனால இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது மாதிரி இன்னும் நிறைய கேள்விகளுக்கு உங்களுக்கு நாங்கள் பதிலளிக்க போகிறோம். அதனால இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு நாங்கள் வீடியோவாக போடுறோம். இது மாதிரி இன்னும் நிறைய தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோ உடனுக்குடனே உங்களையே தேடி வரும். என்னுடைய சேனலுக்கு ஆதரவு கொடுத்த உங்கள் நல்ல மனதுக்கு நன்றி.